நேத்து மட்டுமே ஒருத்தவங்க ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா, நான் கால் எடுக்கவே இல்லங்க. கடைசியா ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வந்து பண்ணியிருந்தாங்களா, அத பார்த்துட்டு உடனே நான் கால் பண்ணி பேசினேன். "எனக்கு மெசேஜ் பண்ண தெரியாதுக்கா. எனக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் குடுங்கன்னு" சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஃப்ரீயா இருந்ததுனால உடனே கால் பண்ணி பேசினேன். அதிகமா கால் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்ககிட்ட வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கால் பண்ணி பேசும்போது ப்ரௌனி தான் வந்து கேட்டாங்க. "ப்ரௌனி ரேட் அதிகமா இருக்குக்கான்னு" சொன்னாங்க. "நீங்க வேணா பீசஸ் கணக்குல வந்து கடையில வந்து வாங்கிக்கோங்கம்மா. அங்க ரேட் கம்மியா தான் இருக்கும். ஆன்லைன்ல கம்பேர் பண்ணும்போது அங்க கம்மியா இருக்கும்." ஏன்னா, ஆன்லைன்ல வந்து ஆர்டர் எடுக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. பேக்கிங் பாக்ஸ் எல்லாம் ஆகும். நீங்க கடையில வந்தீங்கன்னா, அது எதுவுமே உங்களுக்கு ஆவாது. எல்லாமே உங்களுக்கு அதில மைனஸ் ஆகுது இல்லையா? ஆனா ரேட் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்து கடையிலலாம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா எங்களால வர முடியாதுக்கான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. சாக்லேட் கேக் வேணா பண்ணி தரட்டுமான்னு சொல்லி கேட்டேன். எல்லாமே பேசிட்டு கேக் ஆர்டர் எதுவும் வேணாம் சிஸ்டர் சொல்லிட்டாங்க. சரி நானும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலையில எந்திச்சு பார்க்குறேன் 1 கேஜி டீ கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஈவினிங் தான் வந்து நான் செஞ்சேன். ஒரு வழியா எல்லா கேக்குமே வந்து நான் பண்ணிட்டேங்க. அவங்களுக்கு தான் இந்த டீ கேக் வந்து செஞ்சிருந்தேன். இது வந்து தம் ரூட்டு. தம் அடை கிடையாதுங்க. எல்லா கேக்கையும் ஒண்ணா வச்சு காட்டணும் எனக்கும் ஆசை தான். ஆனா வந்து ஸ்பேஸ் வந்து இல்லைங்களா, பாதி ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணி அந்த இடம்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணிட்டு காட்ட பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா, அதனால தான்.